போதும் நிறுத்து. இப்ப என்ன, உனக்கு பீச்சுக்கு போகணும் அவ்வளவுதானே? சரி, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். மா, நிஜமாதான் சொல்றியாமா? நான் உன்னை கூட்டிட்டு போறேன். மா, ரொம்ப தேங்க்ஸ் மா, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா உங்க அப்பா கேட்டாருன்னா என்ன சொல்றது? வேற என்ன இருக்கவே இருக்கு சாமி. கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிடலாம். வேற என்ன சொன்னாலும் அப்பா விட மாட்டாரு. சரி, அப்படியே சொல்லி கூட்டிட்டு போனாலும் கை செலவுக்கு என்ன பண்றது? காசு வேணுமே. ஆமால. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இந்து அக்கா கிட்ட ஏதாவது காரணத்தை சொல்லி நான் பணம் வாங்குறேன், நீ கவலைப்படாத. அது சரி, பீச்சுக்கு போற விஷயம் இந்துக்கும் ஜெயந்திக்கும் தெரிஞ்சிட்டா? மா போலாமா? இருமா, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுமா. வரேன். அக்கா, என்ன சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? அவங்கள சாப்பிடணும்ல, அதுக்காக தான். ஆமா, நீ ரெடி ஆயிட்டல? நான் ரெடி ஆயிட்டேன்க்கா. அக்கா வாங்களே, உங்ககிட்ட தனியா பேசணும். இத வர. வாங்க. என்ன என்ன இது சொல்லு. அக்கா, நான் அந்த பைக் ரேஸ்ல கலந்துகிட்டதுக்கும் ஜெயிச்சதுக்கும் எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் நடந்ததுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் கருணா தானே. அதுக்கு இப்போ அதனால நம்ம கருணாவையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாமா? மாமா, நாங்கெல்லாம் வடிவடி அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க பௌர்ணமிங்கிறதுனால விசேஷமா அதுல கலந்துக்கிட்டு பூஜை பண்ணா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லதான். குறிப்பா பொம்பளைங்க கலந்துக்கிட்டு பூஜை பண்ணா அவங்க புருஷங்களுக்கு நினைச்சதெல்லாம் சாதிக்கிற பலம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதான் நாங்க 4 பேரும் போய் அந்த பூஜையில கலந்துக்கலான்னு இருக்கோம். அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும் மாமா. டேய், நானும் அந்த கோயிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டா. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாம். போயிட்டு வரட்டும். ஏன் உம்முன்னு இருக்க? போ சொல்லு. சரி, போயிட்டு வாங்க. அப்புறம் பொம்பளைங்க மட்டும்தான் நாங்க போறோம், அதனால துணைக்கு கருணாவையும் கூட கூட்டிட்டு போறோமே. டே கருணா, என்ன கூட்டு போயிட்டு வா. சரிண்ணே. டே திவா, என்ன செலவு காசு கொடுத்துடு. சரிண்ணே. ஏய், இந்தா இத பார்த்து செலவு பண்ணேன, மீதி காசு அப்புறம் கொண்டு வந்து கொடு. உங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, நீங்க பூஜைக்கு போறீங்க. சரி, சித்ரா எதுக்கு உங்க கூட வரணும்? அது சித்ரா எதுக்குன்னா, அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ புருஷனோட சந்தோஷமா வாழணும்ல. அதான் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் கூட இதுல கலந்துக்கிட்டு பூஜை பண்ணலாம். அப்ப நானும் கன்னி பொண்ணு தானே, நானும் உங்க கூட வரேன், நானும் பூஜை பண்றேன். வாங்க. என் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ல, அதான் அதுக்காக தான் சொல்றேன். போலாம், போலாமா? அடியே, நீ வேணானா வேணாம், சொன்ன கேளு, நீ வரக்கூடாது. இல்ல, நான் வருவேன். போலாம் போலாம். அப்படியா? நீ வருவியா? சரி, வாங்க போலாம், வாங்க போலாம். போலாம் 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 போலாம். ஐயோ, அச்சச்சோ, பலி விழுந்துச்சா? அதுவும் இடது பக்கம் விழுந்துச்சா? அப்படின்னா வெளில போன வீட்டுக்கே திரும்ப மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே. இது பெரிய அவசரமாச்சே. அப்படியா? ஆமா போன, இத மீறி நீ போக கூடாது. அப்படி மீறி நீ இந்த பூஜையில கலந்துக்கிட்டேன்னு வெச்சுக்கோயே, நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு தப்பா நடக்கும். ஷோ, ஏய், எல்லாம் உன் பிளான் தானே? சும்மா இருக்கிறவங்க மனசுல ஆசையை தூண்டி இப்படி வெளியே கூட்டிட்டு வந்து வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ண பார்க்குறியா? வா, உன்னை வீட்டில் வந்து வச்சுக்கிறேன். கர்ணா, அண்ணே, எல்லாம் வேலைக்கு ஆகாது, எல்லாரும் வண்டியில இருங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. இருங்கண்ணா, அது நான் சொல்றத கேளுங்க. இந்து அக்கா மேல தப்பு இல்ல, தேவையில்லாம அவங்க மேல கோவப்படாதீங்க. இந்த ஐடியா கொடுத்தது நான் தான்.
அண்ணா உமன்ஸ் டே ஸ்பெஷலுங்கிறதுனால பீச்சில் நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். அதான்ண்ணா, அதனால தான் எல்லாரும் சேர்ந்து பீச்சில் விமன்ஸ் டே கொண்டாடலான்னு வந்தோம். எப்பவும் வீட்டுக்குள்ள இருந்து போர் அடிக்குதுண்ணா. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ப்ளீஸ். அதுக்குள்ள கிளம்பலான்னு சொன்னா எப்படி? ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு போலாமே. தேங்க்யூண்ணா. இருங்க இருங்க, கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். இங்க நம்மள பார்த்துட்டு யாராவது அண்ணங்கிட்ட போட்டு கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சது. சரி. அதனால சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஜாலி. வா, 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 வா. சீக்கிரம் வாங்க. வாங்க, வாங்க, வா. ஆனா இவ்ளோ சந்தோஷமா ஃப்ரீயா இருந்ததே இல்லம்மா. எனக்கு இப்ப இங்க வந்திருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏ ஜாலி. இங்க பாருங்க, நாம இங்க செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கோம். இப்படி உம்மன மூஞ்சிய வச்சிட்டு வந்தா எப்படி? சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. சீக்கிரம் வாங்க. ஐ பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய். அண்ணா கொடுங்க கொடுங்க. வாங்க சித்தி. இந்தாங்கம்மா. இந்தாங்க. குடு. இந்த இது. இந்தாம்மா. கொடுங்க கொடுங்க சீக்கிரம். பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய். இன்னொரு நல்ல டேஸ்டா இருக்கும். கர்ணா கொண்டு வாங்க சித்ரா. இந்தாங்க. இந்தா. எனக்கு எதுக்கு? போடி கர்ணா. சித்ரா, என்னாக்க செவந்திருக்கா பாரு. ஆமா. பாருங்க அக்கா, வெத்தலை பாக்கு போட்ட கடக்கா அப்படி செவந்து போயிருக்குக்கா. சின்ன வயசுல இப்படித்தான் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு யாருக்கு நாக்கு நல்லா செவந்து இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்ட சொல்லி நாங்க பாத்துப்போம். அம்மா அம்மா அங்க பாருமா ஸ்ப்ரிங் போட்டுடுமா. ஏய் அம்மா, இரு, இரு, ஆசையா வாங்கி இருக்குமா, தரேன். அம்மா? அவசரப்படாத. அம்மா அம்மா வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா அம்மா. சித்ரா இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நானும் வரேன். ஐ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. வாங்கிட்டு வரேன், இரு. எனக்கு இந்தா. இந்தா. தேங்க்ஸ்க்கா. இந்தாங்கக்கா. எப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல? நீளமா இருக்கு.